நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 303 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரும். ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் நாடி நாயிடமா நறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையொடு பல்கீதமும் பல் சடையப்பணி கால்கதிர் வெண்திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கையம் தொல்வினையே. இது திருஞான சம்பந்தப் பெருமானுடைய ஆச்சரியமான தேவாரம். சிதம்பரத்துக்கு மேலே இருக்கிற பதிகம். இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு நாள், ஒரு சுப நாள், மாசி மாதம் சதுர்தசி. இந்த நாளில் சிதம்பரத்தில் வருஷத்துக்கே 6 முறை மட்டுமே நடக்கும் அபிஷேகங்களில் ஒன்று நடைபெறும். இப்போ நான் வரிசையாக ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். சிதம்பரத்தில் வருஷத்துக்கே 6 முறை நடக்கும் அபிஷேகங்களில் ஒன்று இன்றைய நாளில் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இதை நம்ம பிரித்து பார்க்கணும். என்னென்னா, முதல்ல சிதம்பரத்தில் அந்த பெருமாளுக்கு பெருமை, இந்த நடராஜ பெருமானுக்கு என்ன பெருமைனா, சபைக்குள்ள எந்த நடராஜர் மூலவராக விளங்குகிறாரோ அதே நடராஜ பெருமான் தான் வெளியில் திருவீதி உலாவும் வருவர். அதுக்கு ஒரு பெருமை எங்கள் சிதம்பரத்துக்கு. எல்லா கோவில்களும் என்ன பண்ணுவா, மூலவர்னு ஒருத்தர் கருங்கல் திருமேனியில் இருப்பார், அப்புறம் உற்சவர்னு ஒருத்தர் விழாக்காலங்களில் வெளியில் வருவார், உலோக திருமேனியாக இருப்பார். ஆனால் சிதம்பரத்தில் பார்த்தேன்னா உள்ள சபைக்கு நடுவுலையும் அதே திருமேனி தான், உலோக திருமேனி தான். வெளியில் கோவிலை விட்டு உற்சவங்களில் வெளியில் வருவதும் அதே திருமேனி தான். ஸோ மூலவரே உற்சவர், உற்சவரே மூலவர் தான் நடராஜ பெருமானை பொறுத்த வரைக்கும். அப்படி அந்த சபைக்கு நடுவில் காட்சி தரும் நடராஜ பெருமானுக்கு வருஷத்துக்கு 6 முறை மட்டுமே தான் அபிஷேகம். மற்ற கோவில் மாதிரி டெய்லியெலாம் அபிஷேகம் பண்ண மாட்டான். வருஷத்துக்கே 6 முறை தான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். அந்த அபிஷேகங்களில் ஒன்று இன்றைக்கு நடக்கும் மாசி மாதம் சதுர்தசி அபிஷேகம். அது ஏன் அந்த 6 அபிஷேகங்கள் பண்ணுறா, அதுக்கு என்ன தாற்பயம், அது ஏன் டெய்லி பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம ஒன்றும் தில்லைனாலே என்னன்னு பார்க்கல, கோவில்னா இந்த பக்கம் கூட நம்ம போகலை. அதுக்குள்ளே அந்த இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணும்னா அது ரொம்ப டூ ஏர்லி. அதனால் இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு மகா அபிஷேகங்களில் ஒன்று இன்றைக்கு நடைபெறும் சிதம்பரத்தில். அதுவும் இந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இதில் முதல்ல சொன்ன பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமானே சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார், நெய்யோடு பால் தயிர்ன்ட்டார். அதனால் இதனால் இந்த திரவியங்களால் அபிஷேகம் பண்ணிக்கிறது நடராஜ பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அபிஷேக பிரியந்தன சிவன். எனவே இந்த அபிஷேகங்கிற ஒரு இந்த வைபவமே ரொம்ப விமர்சையாக நடக்கும் சிதம்பரத்தில். வருஷத்துக்கே 6 நாள் தான். அதுலேயும் ரொம்ப பிடிச்சது விஷயம் வேறு. அப்படின்னா எப்படி நடத்திப்பாருன்னு நீங்கள் பார்க்கணும் நடராஜ பெருமான். இன்றைக்கு சாயங்காலம் ஒரு 6:30-7 மணிக்கு சுமார் இந்த நடராஜ பெருமான் இந்த சபையை விட்டு இந்த முன்னாடி இருக்கும் கனகசபைக்கு எழுந்தருளி இருப்பார் ஆல்ரெடி. அப்படி எழுந்தருள் இருக்கும் பொழுது அந்த நடராஜ பெருமானுக்கு இன்றைக்கு சுமார் ஒரு சாயங்காலம் 7 மணிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி 11:30 மணி வரைக்கும் கொடங்கொடமாக அபிஷேகம் பண்ணுவாள். அதாவது இது இந்த கணக்கு குவான்டிட்டிலாம் ஏதோ ஒரு கப்பு 2 கப் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குடத்தில் தான் அண்டாண்டவா பால், அண்டாண்டவா தயிர், அண்டாண்டவா தேன், அதே போன்ற பழங்கள், பழ ரசங்கள், சந்தனம் எல்லாமே அண்டாண்டவா. அதில் முதல்ல இந்த விபூதி அபிஷேகங்கள்லாம் பண்ணுவா பாருங்கோ, அப்படியே மெய் சிலிர்த்துடும். அதுக்கு உச்சகட்டமாக கடைசியில் சந்தனாபிஷேகம் பண்ணி அதுக்கு மேலே புஷ்பாபிஷேகம் பண்ணுவா. அண்டாண்டவா புஷ்பங்களை கொட்டுவா நடராஜர் மேலே. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனந்த நடராஜராக காட்சியளிப்பார். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கண் 1000 வேண்டாமோங்கிற மாதிரி 1000 கண்ணு போதாது அந்த நடராஜருடைய அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு. அப்படியே அந்த இடமே ஃபுல்லாக பால் தயிர் அப்படியே ஆறா பெருகி ஓடும். அந்த பாலாறில் தேனாறில் தயிராறில் நடுவில் ரொம்ப ஜம்முன்னு ரொம்ப ஆச்சரியமாக
ஒரு அழகான பெரிய வெள்ளி வேதிகையில் நடராஜ பெருமானுக்கு திவ்யமான திருமஞ்சன வைபவம் நடக்கும். இந்த வைபவம் நம் எல்லாருக்கும் ஆயுசில் ஒரு முறையாவது காண கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நடராஜரை இன்றைக்கு பிரார்த்தனை பண்ணிப்போம். ரொம்ப முக்கியம். நடராஜ பெருமான் எவ்வளோ கருணாமூர்த்தி பாருங்கோ. நம்ம சிதம்பரம் ஆரம்பித்து 3வது நாள்லேயே இப்படி ஒரு அபிஷேக வைபவத்தை பண்ணிக்கிறார். அவர் அவ்வளோ சந்தோஷம். ஆசுதோஷின்னு பேர் சிவனுக்கு. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். நம்ம இத்தனை பேர் கூடியிருந்து நடராஜரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த விஷயமே நடராஜ பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறார், 3வது நாளே குளிர அழகாக அபிஷேகம் பண்ணிக்கிறார். அந்த அழகான ஆனந்த நடராஜருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்களை பண்ணி இன்றைய தலைப்புக்கு வருவோம். இன்றைய தலைப்புமே நான் முதல்ல சொன்ன இந்த தேவார திருப்பதிகத்திலேயே அமைஞ்சிருக்கு. அது ஞானசம்பந்த பெருமான் அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, எக்காரணத்துக்கும் எக்காலத்துக்கும் அந்த பதிகத்தை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கார். அது அவரால் தான் முடியும். அவ்வளோ சர்வ ஞானியாக இருந்திருக்கார். அவ்வளோ பிற்காலத்தில் இப்படி யாரோ ஒருத்தர் சொல்லுவார் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவர் யோசித்து எழுதியிருக்காரு பாருங்க. அப்படி என்ன சுவாமி இருக்குன்னா, முதல்ல என்ன சொன்னேன், நெய்யோடு பால் தயிர்னு சொன்னேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் 2, 3வது லைன் 4வது லைனுக்கு பார்த்தேன்னா, பாடினாய் மறையோடு பல்கீதமும்னு எழுதியிருக்கார். ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த நடராஜ பெருமான் அவ்வளோ விதவிதமான அபிஷேகங்களை கண்டருள்கிறாரோ அதே நடராஜ பெருமான் தான் மறையாகிய வேதத்தை உரைத்தார் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தில் பதிவு பண்ணுறார் திருஞான சம்பந்த பெருமான். இப்போ நடராஜர்கிட்டேருந்து தான் வேதமே பிறந்தது. பகவான்கிட்டேருந்து தானே வேதம் பிறந்தது. அந்த வேதமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சிருஷ்டிக்கு. ஏன்னா அந்த வேதத்தை வைத்து கொண்டு தான் பகவான் உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அப்போ அந்த பகவானிடத்திலிருந்தே பிறந்த வேதம், இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணமாயிருக்கும் வேதம் அந்த பகவானை புகழாதா? அப்படி இந்த நடராஜ பெருமானையும் வேதம் புகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த புகழ்ச்சி டைரக்டாக இருக்காது. வேதம் எப்பொழுதுமே கோவிலை பற்றி டைரக்டாக சொல்லார். ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே வேதம் தோன்றியது. அனாதின்னு பேர். பகவானுடைய திருவாக்கிலிருந்து வந்தது வேதம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு பொருளை பண்ணிவிட்டு, அதாவது ஏதாவது ஒரு ஐட்டத்தை பண்ணிவிட்டு அந்த ஐட்டத்துக்கு ஒரு பேர் வைப்பா. இப்போ குழந்தையே பிறந்ததுன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு ஒரு பேர் வைப்பா. ஆனால் பகவானுடைய சிருஷ்டி மாறுபட்டது. எப்படின்னா, முதல்ல பேரை வச்சுட்டு அப்புறம் தான் பொருளையே படைப்பார். அந்த பெயருக்கேற்ற பொருளை பின்னால் தான் படைக்கிறார். அதன்படி இந்த பெயர்கள் அத்தனையுமே வேதத்தில் தான் இருக்குது. வேதம் தான் எல்லா சப்தங்களையும் கொண்டது. அந்த பெயருங்கிறது நான் ரொம்ப கலோக்கியலாக சொன்னேன். சப்தங்கள்னு சொல்கிறது தான் கரெக்டான வார்த்தை. ஆனால் அந்த சப்தங்கள் அனைத்துமே இந்த வேதத்தில் தான் இருக்குது. இந்த வேதத்தை வைத்து கொண்டு தான் மற்ற அனைத்தையுமே சிருஷ்டி பண்ணுகிறார் பகவான். அப்போ இந்த சிருஷ்டி ஆனதுக்கப்புறம் தான் இந்த பூமியில் வந்ததுக்கப்புறம் தான் கோவில். எனவே அந்த கோவில் அப்படியே டைரெக்டாக வேதத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது அப்படியே டைரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அதை மறைச்சு காட்டும் வேதம். வேதத்துக்கே அழகான பெயர் மறைன்னு பெயர். எல்லாத்தையுமே மறைச்சு காட்டுவது. அப்படி அந்த மறைச்சு காட்டுற விஷயத்த பெரியவாள்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி வேதம் இதைத்தான் சொல்கிறது அப்படின்னு. அப்படிதான் இந்த சிதம்பரத்தையும் இந்த தில்லையையும் இந்த சபாபதியையும் வேதம் கூறுகிறது. அது எங்கே சொல்கிறது? வேதத்திலேயே ரொம்ப முக்கியமான பகுதி, யஜுர்வேதத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி ருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தில் 3வது அணுவாகத்தில் ஆச்சரியமாக 2 வார்த்தைகள் போடுறது. சபாபதிப்யஸ்சனமோன்னு சொல்லி ரொம்ப அழகாக 2 வார்த்தைகளால் வேதம் சொல்கிறது. நம்ம நடராஜருக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சபாபதினு சொல்லுவோம். சபைக்கு அதிபதி, சபைக்கு நடுநாயகமாக விளங்கும் நடராஜன், சபையை முன்னின்று நடத்தும் எம்பெருமான் அப்படிங்கிற அந்த துவனியில் நம்ம என்ன சொல்லுவோம்னா சபாபதினு சொல்லி நடராஜரை சொல்லுவோம். அந்த சபாபதிங்கிற வார்த்தையை அப்படியே ஸ்ரீருத்ரன் சொல்கிறது. ஆக மொத்தத்தில் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாமா?
தில்லையத்தான் அந்த ருத்ரன் சொல்கிறதுன்னு, ஆனால் மறைச்சு சொல்கிறது பாருங்கோ, அதுதான் வேதத்தினுடைய அழகே. அப்படி அதை பெரியவாள்லாம் அதை வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சபாபதிங்கிற இந்த சிதம்பரம் வேதத்திலேயே இருக்குடா அப்படின்னு. அப்படின்னா அனாதி, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே சிதம்பரத்தினுடைய மகாத்மியத்தை வேதம் உரைக்கின்றது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. இதுதான் தில்லையினுடைய பெருமை. இந்த வேதம் மட்டும் சொன்னால் போதாது, அதை தவிர உபனிஷதங்களும் சிதம்பரத்தை பற்றி பெருமையாக சொல்கிறது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா உபனிஷத்துங்கிறது இந்த மாதிரி ஜென்ரலாக மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் வேறைய சில விஷயங்களுக்கும் தான் இருக்குது. ஆனால் அந்த உபனிஷத்தில் கூட இந்த சிதம்பரத்தை பற்றின குறிப்புகள் வருவதாக பெரியவர்கள் வியாக்கியானம் பண்ணுறான். ஆனால் அதுவுமே டைரக்டாக வராது. நம்ம சிதம்பரத்துக்கு வேறு சில பெயர்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு வியாக்கியானமும், அந்த வேறு சில பெயர்கள் இந்த உபனிஷத்துகளில் இருக்குன்னு சொல்லி இன்டைரக்டாக ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறா சான்றோர்கள். அந்த வேறு பெயர்கள் என்னென்ன அதை போல தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தானே என்னென்ன வார்த்தைகள்லாம் உபனிஷத்துன்னு வந்ததுன்னு நமக்கு தெரியும். சத், பரம், நித்தியம், ஹிரண்மய கோஷம், மகத்து, விவிக்தம், புண்டரீகம், ககனம், பரிசுத்தம், அத்புதம், ஞானசுகம், பரமவியோமம், பரபிரம்மம், சபா, சக்தி, பரமாலயம் இப்படிங்கிற சில வார்த்தைகள்னா சிதம்பரத்தை குறிப்பதாக கோவில் புராணம் சொல்கிறது. சூத்த சம்ஹிதைன்னு ஒன்று இருக்குது. அந்த சூத்த சம்ஹிதை வந்து இதைத்தான் சொல்கிறது. இந்த வார்த்தைகள் அத்தனையுமே சிதம்பரத்தை தான் குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சத் அப்படின்னு சொன்னால் அந்த சத்துங்கிற வார்த்தை சிதம்பரத்தை தான் குறிக்கும். பரமவியோமம்னு சொன்னால் அது ரொம்ப டைரக்டாக அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். ஹிரண்மய கோஷம்னு சொன்னால் அது சிதம்பரத்தை தான் குறிக்கும்னு சொல்லி இதை வந்து கோயில் புராணத்தில் உமாபதி சிவாச்சாரியார் கூட இந்த ஒரு பெரிய பாட்டாக இதை போட்டிருக்கார். அப்போ இந்த வார்த்தைகள் அத்தனையுமே சிதம்பரத்தை குறிக்குமாயின் இந்த வார்த்தைகள் அத்தனையுமே உபனிஷத்கள்லையும் காணப்படுகிறது. எனவே உபனிஷத் சிதம்பரத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி A=B, B=Cனா A=Cன்னு போட்டுக்கலாம். அப்படி என்னென்ன சுவாமி உபனிஷத்லாம் சிதம்பரத்தை சொல்கிறது அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத். இதுதான் ரொம்ப முக்கியமாக பரமவியோமம் அப்படிங்கிற உயர்ந்த ஒரு வார்த்தையை சிதம்பரத்துக்கு டைரக்டாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் பரமவியோமம்னு வரும். அந்த பரமவியோமம்ங்கிற வார்த்தையை சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. அப்புறம் முண்டகோபனிஷத் வந்து ஹிரண்மய கோஷம்னு சொல்கிறது. அதை போன்று பிருஹதாரண்யக உபனிஷத், கைவல்ய உபனிஷத், மகாநாராயண உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், கேன உபனிஷத் போன்ற பல உபனிஷத்கள் சிதம்பரத்து இந்த அழகான வேறு வேறு பெயர்களை அப்படியே சொல்வதாக பெரியவாள்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணுறான். ஆக மொத்தத்தில் அனாதியா சிதம்பர கோவில் அதுதான் நமக்கு தெரியணும். தில்லைங்கிற ஸ்தலம் வந்து அனாதியான ஸ்தலம். என்றைக்கு இது தோன்றியதுங்கிற காலமே சொல்ல முடியாது. சாக்ஷாத் பகவானுடைய வாக்கில் இருந்த இந்த வேத முதற்கொண்டு பல உபனிஷல்கள் வரைக்கும் சிதம்பரத்தை பற்றி கூறுகின்றன. வேத உபனிஷத் மட்டும் சொன்னால் போதுமா? அதை தவிர ஒன்றும் நிறைய இருக்கே. எக்கச்சக்கமான ரெஃபரன்சஸ்லாம் சிதம்பரத்துக்கு இருக்கே. பல பெருமைகள் அந்த ரெஃபரன்ஸ்னால இருக்கே. அதனால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதற்காக ஒரு நாள் காத்திருப்போம். நாளை சந்திப்போம்.